கௌதம் செல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க இந்திரா வந்து பிச்சை உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. வழக்கறிஞர் வந்து எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. 100 கணக்கில் வந்து சுப்பிரமணியம் மேலே வந்து புகார் கொடுத்துருக்கனால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல வழக்கறிஞர் உடனே இந்திரா வந்து கடுப்பாயிட்டாங்க. யார் சொல் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இது மாதிரி ஃபேக்காக வந்து எங்கள் அப்பா உள்ள தள்ளும் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார். இதெல்லாம் தெரியாத அளவுக்கு எனக்கு ஒன்றும் அறிவு இல்லாமலாம் இல்லை. என்னை சுற்றி எல்லாமே எனக்கு தெரியும் சார். நான் வருங்காலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக போகிறேன். ஆல்மோஸ்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு நான் வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது எந்த விதமான பித்தலாட்டம் இருந்தாலும் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். அந்த ஜேபி கம்பெனியில் தானே வந்து தில்லுமுல் நடந்திருக்கு. ஈஸியாக அங்கே விசாரணை பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சலாம் குற்றவாளிங்க. ஆனால் நீங்களாம் அங்கே விசாரிக்க மாட்டீங்க. என்ன பெரிய இடமா, சைடில் நிறையா வந்துச்சா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து மோதி பார்க்குறாங்க. என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்க? எல்லாம் தெரியும் சார். நீங்கள் நியாயமாக நடந்துக்கிட்டே என்ன பண்ணோம்? 100 என்ன 1000 பேர் இல்லை 1,00,000 பேர் கூட புகார் கொடுக்கட்டும். ஆனால் எங்கள் தரப்பு நியாயங்கிறது ஒன்று கேட்கணும். நீங்கள் விசாரிச்சுக்கணும். எங்கள் அப்பா தப்பு பண்ணலன்னா அந்த இடத்துல யாரோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு போய் டேரெக்டாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்களா? நீங்கள் எதுவும் பண்ணவே இல்லை. அது மட்டுமா நீங்கள் செஞ்சீங்க? எங்கள் அப்பா மேலே அநியாயமாக வந்து பழி மேலே பழியாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் என்ன ஜேபி சொல்கிறபடி ஸ்பெஷலாக வந்து நடக்குதா? பெரிய ஒருத்தர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா போதும். அவர் பேச்சை வந்து அப்படியே கேட்டுட்டு ஏழைங்களை வந்து நசிக்கலான்னு பார்க்குறீங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நான் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் சார். எனக்கு நிறையாவே அறிவு இருக்குது. என் அறிவுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் வந்து தூசி போல் தட்டி தூக்கி எறிஞ்சிருவேன். வாமா இங்கேருந்து போகலாம். இனிமேட்டு இங்கே இருக்கனால 10 பைசா கூட பிரச்சனை இல்லை. வாமா அழுவாதம்மா. எங்கே குற்றம் நடந்திருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வழக்கறிஞர் அந்த பொண்ணு ஓவராக துள்ளிட்டு இருக்கு. 100 பேருக்கு மேலே ஒருத்தவங்க புகார் கொடுத்தா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் தானே செய்யணும். இதுவே நான் வந்து சுப்பிரமணியனை தூக்காமல் இருந்திருந்தா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சுப்பிரமணியம் ஏதாவது பண்ணியிருந்தா என்ன ஆகுறது? கரெக்டாக தான் சார் நீங்கள் பண்ணீங்க. அந்த பொண்ணு தான் ஏதோ வந்து பாசத்தில் பேசுது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞனை அனுப்பிச்சி வச்சிடறாங்க. நேரில் பார்த்த மாதிரி இப்படி திமிரா கெத்தா வந்து பேசிகிட்டு இருக்கா. கையில் வந்து பெட்டி பெட்டியாக பணம் வாங்கினது எல்லாத்தையும் வந்து பார்த்த மாதிரியே சொல்கிறாளே. சரி ஜேபிக்கு வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லி ஜேபிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கஸ்டடியில் எடுத்து வச்சு எஃப்ஐஆரும் போட்டாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்திரா வந்து நம்மக்குள்ளே இருக்கிற டீலிங் எல்லாம் ஏதோ வந்து புட்டு வைக்கிற மாதிரி தெரியுது. உங்களை நோக்கி தான் வருவா, பார்த்துக்கங்க. அவங்கள கொஞ்சம் நைஸாக பேசி ஆஃப் பண்ணி அவங்கள வந்து மொட்டை அடிச்சிருங்க சரிங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா இங்கே தான் வரப்போகிறா. வா இந்திரா வா, நீ ஏகப்பட்ட புத்திசாலியாமே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்லேயே வந்து தில்லா கெத்தா வந்து பேசுறியா? இப்போ நான் எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு. நீ ஏன் ஆடி போகிறேன்? ஜேபி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கௌதம் வந்து ரொம்ப சோகமாக வந்து அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திராவோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து கீழே விழுவ மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த ஃபோட்டோ வந்து கீழே வந்து விழுவதுக்கு முன்னாடி பிடிச்சதுனால கையில் வந்து நல்லா கிழிச்சு விட்டுருச்சு போல இருக்குது. நல்ல வேலை இந்திரா ஃபோட்டோக்கு ஒன்றும் ஆகலை. இந்திராவுக்கு ஃபோட்டோக்கு ஒன்றும் ஆகலைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து வராங்க. என்னடா ஆச்சு, கையில் வந்து ரெட் கலர் வந்துகிட்டு இருக்கு, நீ செய்கிறதெல்லாம் கொஞ்சமாக நியாயமாக இருக்கான்னு சொல்லி மருந்து தடவி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல ராமச்சந்திரன் ஃபோட்டோ விழுதுன்னு சொல்லி வருத்தப்படுற கௌதம், ஆனால் ஃபோட்டோவுக்கு உயிர் இல்லைப்பா, கீழே வந்து உடஞ்சா கிளாஸ் மாற்றிக்கலாம் இல்லை ஃப்ரேமை மாற்றிக்கலாம். ஆனால் இந்திரா மனசை உன்னால் எப்படி மாற்ற முடியும்? ஃபோட்டோ விழுவுறத கூட உன்னால் தாங்க முடியல. இந்திராவுக்கு நீ பக்கபலமாக நிற்கணுமா இல்லையா? இதே மாதிரி தான் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பானா கௌதம், ஏறி நிற்க மாட்டான். நீ என்னப்பா பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? இது சரியா? அம்மாவுக்கு ஒன்று பிரச்சனைனா சப்போர்ட் பண்ணுற மாதிரி மனைவிக்குனாலும் நீ தான்ப்பா சப்போர்ட் பண்ணணும். இது பேசிக்ப்பா கல்யாணம் ஆனவங்க எல்லாரும். ஆனால் நீ மாட்டுக்கு உன் வேலை உன் பொழப்பு இதையே பார்த்துக்கிட்டு இருக்க. என்னப்பா கௌதம், நான் என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து ஜெயா வந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. அக்கா மற்றவங்களுக்கா நம்மளாம் பட்டினிலாம் கிடக்கூடாதுக்கா, நம்ம மாட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லி கதிரியே உட்கார வைக்கிறாங்க. ராமச்சந்திரன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க. இந்திராவுக்கு நம்ம சப்போர்ட் வந்து தேவை. இந்திரா வந்து இந்த குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறான்னு வச்சுக்கங்க. அப்போ என்ன பண்ணணும் நீயே யோசிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ ஆறுதலாக வந்து இருக்கணும், உன்னோட சப்போர்ட் வந்து தேவை. ஏன்னா பிரச்சனை எந்த ரூபத்தில் வேணாலும் இந்திராவுக்கு வரலாங்கிற மாதிரி அதிட்டியாக வந்து பேசுகிறாங்க ராமச்சந்திரன். அந்த இடத்துல ஜேபி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அதாவது சுப்பிரமணியம் மேலே புகார் வந்து கொடுத்தாங்களே ஓனர், அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அவங்க பேர் தான் ஜேபி. வாட்ச்மேன் வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சார் இந்திரா வந்துட்டாங்க, நீங்கள் போட்ட கணக்கு தப்பே ஆகாது. நான் கூட கணக்கு பிள்ளையாக இருந்து எப்பயாவது கணக்கை வந்து விட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் சூப்பராக வந்து கணக்கு போட்டு பிசிறு தட்டாமல் வந்து சுப்பிரமணியன் வந்து காலி பண்ணிட்டீங்க. இப்போ இந்திரா கிட்டே நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி அமுச்சு வைக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ கூட்டிகிட்டு வா, நடித்து பார்த்தது இல்லைல்ல ஜேபி, இனிமேட்டு பாரு பட்டையை கிளப்ப போகிறான்னு சொல்லி கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க வில்லன் ஜேபி. அந்த இடத்துல வாட்ச்மேனை வந்து நவர சொல்லிட்டு கணக்கில் வந்து இந்திரா வந்து கூட்டிகிட்டு வராங்க. என்ன சார் நல்லா இருக்கீங்க போல இருக்கு, நீ அப்பா மேலே எதுக்கு பழி தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து டேரெக்டாக கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற? பழி தூக்கி போடுறேன்னா உங்கள் அப்பா வந்து கையாடல் செஞ்சுருக்காங்க, அதுவும் ₹1 ₹2 60 லட்சம். சார் இதில் காதில் யாராவது பூ வச்சுட்டு மஞ்சமாக்கானா வருவான், அவன்கிட்ட வேணாம் பேசுங்க, என்கிட்ட பேசாதீங்க. இதுக்கு பின்னாடி சதி வேலை செஞ்சது எல்லாம் நீங்கள் தான்.
உங்கள் மேலே வந்து தப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சுப்பிரமணியன் எப்போதும் போல் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுற காசு எல்லாத்தையும் அன்றைக்கே வந்து கம்பெனியில் வந்து கட்டிடுவாங்க. எங்கள் அப்பா பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தா நாங்கள் எத்தனையோ மடங்கு கோடீஸ்வரனாக இருந்திருக்கணும். என்ன சார் பூச்சாண்டி காட்டுறீங்களா, என்ன இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, சரி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம், என் வீட்டை பார்த்தியா, என் வீட்டில் இருக்கிற சொத்து பார்த்தியா, இங்கே இருக்கிறத சுற்றி பார்த்தியா, இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன், கோடி கணக்கில் இருக்குமா, இதில் ஜஸ்ட் இந்த ரூம்லையே நான் இவ்வளோ கோடி ரூபா வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது 60 லட்ச ரூபாய்க்கா நான் ஆசைப்பட போகிறேன். எங்கள் அப்பா மேலே போட்டிருக்க கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்க, இது எல்லாம் உங்கள் பேச்சு கேட்டுட்டு தான் நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியுதுன்னு சொல்லி புட்டு புட்டு வைக்கிறாங்க. இந்திரா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஐயோ கணக்குல வந்து யோசிக்கிறாங்க, இந்திரா இப்பயே ஐஏஎஸ் எக்ஸாமு எழுதிட்டு இருக்கும்போது இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணுறா, இவன் மட்டும் கலெக்டர் ஆகிட்டா இந்த கேஸை வந்து தூசி போல் தட்டிடுவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த கணக்கு பிள்ளை, ஜேபியோட கணக்கு பிள்ளை, சரிம்மா என்ன உங்கள் அப்பா வந்து வெளியில் வந்து விடணும், அவ்வளோதானே, நான் ஃபோன் அடித்தா வெளியில் வந்து விட்டுருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போயிட்டு வாம்மா, இந்த கேஸை வந்து எந்த நோக்கி போகுதுன்னு நானே ஸ்பெஷலாக வந்து ஃபோன் அடித்து விசாரிக்க சொல்கிறேன். சார் நீங்கள் என்னை இன்னமும் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி சார், இந்த கேஸே நீங்கள் சொல்லி தான் எங்கள் அப்பா மேலே வந்து பழி போட்டு அவங்கள பர்டிகுலராக வந்து உள்ளே தள்ளணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்படி இருக்கும்போது நான் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் இந்திரா வந்து ஏமாத்தியாச்சுன்னு நினச்சி கேவலமாக வந்து நக்கலாக வந்து சிரிப்பீங்க. அந்த சீனே இங்கேலாம் இருக்காது சார். இந்திரா சார்னா நீங்கள் நடிக்கிறதெல்லாம் பச்சையாக வெளியில் தெரியுது சார். இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணால் கூட இந்திரா வந்து கண்டுபிடிச்சிருவா. நான் உங்களை மாட்டி விட மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு எதிராக வந்து சதி திட்டம் போடுற எல்லாத்தையும் வந்து உள்ளத்தெல்லாம் விட மாட்டேன் சார். அடுத்த வாட்டி நம்ம 2 பேரும் கோர்ட்டில் கூட சந்திக்கலாம். நிச்சயம் இந்த விஷயத்த வந்து நான் லேசு போக்கில் வந்து விட மாட்டேன். எங்கள் அப்பா மேலேயே வந்து 100 கணக்கில் வந்து புகார் கொடுத்துட்டா நாங்களாம் அடங்கி போயிடுவோன்னு நினச்சிங்களா? என் பவரை பற்றி உங்களுக்கு தெரில, இந்திரா கிட்ட மோதிட்டோன்னு நினச்சி தப்பு கணக்கு போட போகிறீங்க, பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு மாசா போகிறாங்க. என்னையா நேரில் பார்த்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு மாசாவும் பேசி பார்த்தீங்க, இந்திராக்கு எதிராக வந்து வேலைக்கு ஆகலான்னு சொல்லி என்கிட்ட கோடிக்கணக்கான ரூபா சொத்து இருக்குது, நான் ஏமா இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி சாஃப்டாகவும் பேச பார்த்தீங்க. ஆனால் எதுக்குமே இந்திரா வந்து மசியலை, இந்த கேஸுக்கு பின்னாடியே நீங்கள் தான் இருக்கீங்கன்னு தெளிவாக கண்டுபிடிச்சிட்டா. அவளை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் சார், இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவளை தான் அப்படிங்கிற. சரி அவங்களாம் இப்போ எங்கே தங்கியிருக்காங்க? சுப்பிரமணிய வீட்டில், கிராமத்து வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஆம்பளத்தோன்னே எதுவுமே இல்லை. கொஞ்சம் லைட்டாக வந்து மிரட்டி உருட்டி வச்சுட்டா இந்திரா இந்த கேஸை பற்றி தீவிரமாக அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டா. பேசுகிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போடாமல் இருக்கணும்னா அவங்கள ஆஃப் பண்ணி தானே வைக்கணும். சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி ரவுடிங்களை வந்து ஏவறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா வீட்டுக்கு அந்த ஜேபியோட அசிஸ்டண்ட் எல்லாம் கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. காவியா வந்து சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அக்கா கவலைப்படாதக்கா, நான் தான் இருக்கல, சதி திட்டம் யார் போடுறா, ஜேபி தான் போட்டிருக்காங்க, அவங்கள கம்பெனி நிர்வாகம் மற்றபடி எல்லா விசாரணையும் பண்ணால் ஈஸியாக அதில் ட்ராப் அவுட் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சிடலாம், நீ எதுக்கு கவலைப்படாதக்கா, நான் இருக்கிறப்ப கவலைப்படலாமா அப்படின்னு சொல்லி காவியாவுக்கு வந்து ஆதலாக பேசும்போது ரவுடி பசங்களாம் கல் எடுத்து ஜன்னல் வழியாக டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இந்திரா அந்த இடத்துல ஆம்பளை துணை இல்லாத வீட்டில் இது மாதிரி பண்ணுறாங்களே, புகார் கொடுத்தவங்க இது மாதிரி பண்ணுவாங்களோ, சாச்சா இல்லைம்மா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னு ஜேபிக்கு பிடிக்கல, அதனால தான் மிரட்டி வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக யோசிக்கிறாங்க. இந்திரா வேறு லெவலில் இருந்துச்சு.